உலகமெங்கு வாழும் அன்பிற்கினிய செம்மொழி நம்பி டிவியின் அருமை நேயர்களுக்கு இனிய வணக்கம். அன்பிற்குரிய நேயர்களே, செம்மொழி டிவியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது நாங்கள் போடுகின்ற பதிவெல்லாம் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். அன்பு கூர்ந்து உங்கள் நல்லாதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிற செய்தி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம். இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் என்பதை அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகும் என்று சொல்வார்களே, அதே போல இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு எதுவும் எதிர்கட்சியினருக்கு கிடைக்கவில்லை. ஆளுங்கட்சி மீது பழி சொல்வதற்கு பழி போடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் அருமையாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு பழி போடுவதற்கு பழி சொல்வதற்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு நடந்துவிட்டது. இது ஒரு நல்லாட்சிக்கு ஒரு திருஷ்டி போல. இதற்கு எதிர்கட்சிகள் வரிசை கட்டி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராய சாவு என்பது ஏதோ திடீரென்று திமுக ஆட்சி வந்த பிறகுதான் இப்படி ஆகிவிட்டது, இவர்கள் சரியாக பராமரிக்கவில்லை, சரியாக பார்க்கவில்லை என்று பொய் சொல்லி பழி போட்டு நம்முடைய முதல்வர் மீது களங்கம் கற்பிப்பதற்காக இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அருமைக்குரிய நேயர்களே, இந்த செய்தி முதலமைச்சருக்கு தெரிந்தவுடன் உடனடியாக அந்த கலெக்டர் மாற்றப்படுகிறார், அதனுடைய எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். கீழே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அவர்களை எல்லாம் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகவும் மன வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை ஆளுங்கட்சி எடுத்திருக்கிறது. முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறார். ஆனால் குறை சொல்லுபவர்கள் நியாயத்தை உணர்ந்து குறை சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லை, இன்னும் திமுக ஆட்சியிலே தான் கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை குடித்து இறந்து விட்டார்கள் என்பதை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையை மறைக்கக்கூடாது. நேற்றுக்கு கூட சட்டமன்றத்திலே எடப்பாடி அவர்கள் கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு அவர் கட்சிக்காரர்களும் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். வெளியே வந்து போராட்டம் நடத்தினார். திடீரென்று பார்த்தால் இரவோடு இரவாக ஒரு போஸ்டர் விட்டிருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் ராஜினாமா செய் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் எத்தனை பேர் வாக்களித்து அவர் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் தோற்று போய்விட்ட எடப்பாடி அரசியல் செய்வதற்கு எதுவுமே இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு பயந்து நடுங்கி ஒடுங்கி ஓரம் கட்டி கொண்டிருக்கிற எடப்பாடி வெளியிலே வந்து பேசுகிறார் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுடைய எண்ணம் பலிக்காது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக ஏதோ புதுசாக நடைபெற்று விடவில்லை, இது நடக்கக்கூடாதுதான். ஆனால் நடந்து விட்டது. காவல்துறை என்பது ஒரு குறைவான துறை, பொதுமக்கள் என்பது அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை நிர்வகிக்கின்ற பொழுது சில தவறுகள் நடைபெறுவது இயற்கை. ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு தான் அரசு. அவர்கள் தண்டனை கொடுக்கின்ற பொறுப்பு அரசுக்கு கிடையாது. அவர்களை கோர்ட்டிலே எடுத்துக்கொண்டு போய் வைத்தால் அங்கே கோர்ட்டிலே நீதிமன்றத்திலே நிற்க வைத்து நாம் நீதிபதியிடம் முறையிடுகின்ற பொழுது நீதிபதி அவர்கள்தான் தண்டனை கொடுப்பதற்கு நம்முடைய சட்ட திட்டத்திலே இடம் இருக்கிறது. தண்டனை கொடுப்பதற்கு அரசாங்கத்தால் முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய நம்முடைய
தமிழ் சொந்தங்களே, இதே அதிமுக பீரியடில் நடைபெறவில்லையா? அதிமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட கள்ளச்சாராயங்கள் நடைபெறவில்லையா? நான் கேட்கிறேன், தயவு செய்து எடப்பாடி அவர்களே பதில் சொல்ல முடியுமா? இதே எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த பொழுதுதான் எம்ஜிஆரை புனிதர் என்போம், புத்தர் என்போம், குடி என்றால் பிடிக்காது என்போம். அந்த எம்ஜிஆர் தான் அவர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் இதே சென்னையிலே அம்பேத்கர் பாலம் பக்கத்திலே இருக்கின்ற சுடுகாட்டில், அந்த சுடுகாட்டிற்கு சொல்வார்கள் ஆல்மிட்டன் பிரிட்ஜ் சுடுகாடு என்று. இன்னும் சொல்ல போனால் கலோக்கியலாக தமிழில் சொல்வார்கள் அமுட்டவாராபதி சுடுகாடு என்று சொல்வார்கள். அந்த சுடுகாட்டிலே இருந்து அன்றைக்கு கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு அந்த கள்ளச்சாராயத்தை குடித்தவனும் செத்து போய்விட்டான். அந்த சாவுக்கு வந்தவனும் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து அவர்களும் செத்து போய்விட்டார்கள். பயங்கரமான ஒரு சாவு அன்றைக்கு. அது பேசப்பட்டது. எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார். அதனால எம்ஜிஆர் உடனே ராஜினாமா செய் யாராவது போராடினாங்களா? அதுக்கான நடவடிக்கை எடுத்தார். அதற்கான யார் கள்ளச்சாராயம் விற்றார்களோ அவர்களுக்குரிய தண்டனையை வாங்கி கொடுக்கப்பட்டது. அவ்வளவுதானே தவிர மிகப்பெரிய நடவடிக்கை எல்லாம் எடுக்கவில்லை. அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவம் கொடுத்தார்கள், அவ்வளவுதானே தவிர ஒன்றும் பண்ண முடியல. எம்ஜிஆர் காலத்திலே அப்படி இருந்தது. அதற்கப்புறம் உதாரணத்திற்காக ஒன்று சொல்லுகிறேன். நம்ம ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் என்ன கள்ளச்சாராய சாவே நடக்கலையா? நீ பேச எடப்பாடி, நான் கேட்கிறேன், ஜெயலலிதா அம்மா பீரியட்ல 2001 இன்றையில இருந்து 23 ஆண்டுகளுக்கு முன்பு பன்ருட்டியில கள்ளச்சாராயத்தினால் 53 பேர் மரணம் அடைந்தார்களே. அதிலே 200க்கு அதிகமானோர் கண் பார்வை பறிபோய் கூவி கூவி அழுதார்களே. அந்த ஊரே பிணவாடை வீசியதே. அப்போ ஜெயலலிதாவை யாராவது ராஜினாமா செய்ய சொன்னீங்களா? சொல்லுங்க. ஜெயலலிதா பீரியட்ல இந்த கள்ளச்சாராய சாவு நடக்கலையா? இது நியாயம் இல்லை. இதுக்கு நியாயம் கற்பிக்க விரும்பல. இது தவறுதான். ஆனால் எதேச்சியாக நடைபெறுவதை அரசாங்கம், முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்? மக்கள் தான் திருந்த வேண்டும். எம்ஜிஆர் பாட்டில் ஒன்று வரும், திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வார். அதே போல் நாம் சட்டம் போட்டு தடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம். கள்ளச்சாராய சாவு நடக்கக்கூடாது என்று பல துறைகளை வைத்திருக்கிறோம். ஆனால் திட்டம் போட்டு செய்வரோடு என்ன செய்ய முடியும்? அவர் கிடைத்தால் பிடிக்கலாம், தகவல் அறிந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இது சரியான முறையில் அதை அறிந்து தெரிந்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறை மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதுதான் கரெக்ட். அது மட்டும் கிடையாதுங்க. மனிதாபிமானத்துடன் இதுவரை யாரும் அவர்களுக்கு உதவித்தொகை கொடுத்ததில்லை. ஒரு கள்ளச்சாராயை குடிக்கிறான்னா அவன் யார்? ஒரு பிராந்தி கடையில இன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல இருக்குது, பிராந்தி கடையில பிராந்தி விற்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு பிராந்தி விலை ஏற்றி இருக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் யாரும் வாங்க மாட்டாங்க, விலை அதிகமாகுதுன்னு பயப்படுவாங்கன்னு ஏற்றி இருக்குது. ஆனால் அதை வாங்க முடியாதவர்கள் கூட அந்த ஒயின் ஷாப்ல போய் வாங்க முடியாமல் குறைந்த விலையிலே போய் கள்ளச்சாராயத்தை குடிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வருமானம் என்ன? அவருடைய குடும்பம் என்ன ஆவது? அந்த குழந்தைகள் என்ன ஆவது? இதை மனிதாபிமானத்துடன் சிந்தித்த என் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அனாதையாகிவிட்ட குழந்தைகள், அப்பாவும் இறந்து விட்டார், அம்மாவும் இறந்து விட்டார், அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 5000 என்று நீ யாரிடமும் போய் நிற்கக்கூடாது என்று தாய் உள்ளத்துடன் அந்த குழந்தைகளுக்கு மாதம் 5000 கொடுத்து காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரே. அது ஒரு பெரிய மனிதாபிமானம் இல்லையா? இதை கேட்டா கள்ளச்சாராயம் கொடுத்தவனுக்கு, கள்ளச்சாராயத்துல குடிச்சு உயிரிழந்தவனுக்கு இவரு காசு கொடுக்கறது, அதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குது சிலர் சொல்றான். அதை பத்தி கவலை இல்லை. அந்த குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும்.
அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட பிள்ளைகள், அந்த கள்ளச்சாராயத்தில் இறந்து விட்டவருடைய பிள்ளைகள் காலேஜில் வரைக்கும் ஃப்ரீ, அவர்களுக்கு எல்லாமே அரசு செலவை பார்த்துக் கொள்ளும். இப்படி பல திட்டங்களை இன்றைக்கு தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்றால் பாராட்டுவதற்கு மனமில்லாதவர்களை என்னவென்று சொல்ல முடியும்? அருமைக்குரிய நேயர்களே, அது மட்டுமா? நான் கேட்கிறேன், இது மட்டுமா? ஜெயலலிதா பிரிவிடம் இருந்தது கள்ளச்சாராய சாவு, எம்ஜிஆர் பிரிவிடம் இருந்தது. நான் கேட்கிற அண்ணாமலை அவர்களே, நீங்க இதுக்கு சிபிஐ வெரிஃபிகேஷன் வரணும், சிபிஐ விசாரணை பண்ணணும், நான் அமித்ஷாவுக்கு நான் லெட்டர் கொடுக்குறேன் சொல்றீங்களே, அதே மாதிரி முருகனும் சொல்றாரு, நீ எங்க வேணா கூட இதுக்கு பதில் சொல்லு. அகில இந்தியாவிலே 19/8/24 பஞ்சாப்ல சங்ரூர் மாவட்டத்துல கள்ளச்சாராயம் சாப்பிட்டு 21 பேர் பலியாயிருக்காங்களே, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எந்த சிபிஐ வெரிஃபிகேஷன் வந்தது? அதே மாதிரி பாட்னா 14/4/23 பாட்னா பீகாரில் கிழக்கு சம்பரான் மாவட்டம் மோதி அருகில் 11 பேர் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு உயிரிழந்தார்களே, என்ன நடவடிக்கை சிபிஐ எடுத்ததா? அதே போல 25/7/22 குஜராத், யாரு? உங்க குஜராத், மோடி இருக்கிற குஜராத். அந்த குஜராத்ல பாவ் நகர் மற்றும் அகமதாபாத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 42 பேர் மரணம் அடைந்தார்களே, சிபிஐ நடவடிக்கை எடுத்ததா? அதே போல 22/2/19 அசாம் மாநிலத்தில் கோலட் மாவட்டத்தில் உள்ள தேயிலை தோட்டத்திலே கள்ளச்சாராயம் குடித்து 80 பேர் மாண்டு போனார்களே, நடவடிக்கை எடுத்தீங்களா? சொல்லுங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க மிஸ்டர் அண்ணாமலை. நீ இங்க மட்டும் பேச வந்துட்டிய, அங்க இதெல்லாம் உங்க பிஜேபி ஆட்சி இருக்கிற இடத்துல நடந்திருக்குத. அதே போல 9/2/2019 உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் 2 மாநிலத்துல அருமைக்குரிய நேயர்களே 104 பேர் மது அருந்தி அவர்கள் 9/2/2019 மாண்டு போனார்களே, அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? சொல்லுங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போனால் ஒடிசாவிலே நடந்திருக்கிறது, அதே போல மேற்கு வங்காளத்தில் நடந்திருக்கிறது, மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிறது, பெங்களூரில் நடந்திருக்கிறது. இப்படி பல இடங்களிலே இந்த கள்ளச்சாராய சாவுகள் இந்தியாவிலே நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் அவங்களால் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா? ஊருக்கு இறைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டினோம். அது போல நீங்க ஏதோ இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்குது என்பது பிடிக்காம ஒரு உங்களுடைய அதிகார ஆணவம் இன்றைக்கு இந்த ஆட்சியை நீங்கள் எப்படியெல்லாம் முடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் முடியவில்லை. அதனால் கெட்ட பெயரை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் செயல்படுவது புரிகிறது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்த நேரத்தில் சொல்லி, அருமைக்குரிய நேயர்களே, நம்முடைய டிவியை, செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உண்மை நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.